ஹேர் ஃபால் வந்து தே ஹாவ் ஸ்டேஜஸ். ஸோ க்ரோத் ஃபேஸ், ரெஸ்டிங் ஃபேஸ், ஷெட்டிங் ஃபேஸ்னு. ஷெட்டிங் ஃபேஸில் இட் வில் ஷெட். ஸோ இவங்க அந்த ஷெட்டிங் ஃபேஸ் வந்தோடனே ஒரு பேனிக் ஆகி அது வந்து யூ ஷுட் நாட் பேனிக். லைக் அந்த ஃபேஸ் வந்து சில பேருக்கு ஷார்ட்டாக இருக்கும். மினாக்சிலோட மெயின் வேலை என்னென்னா இட் வில் இன்க்ரீஸ் யுவர் க்ரோத் ஃபேஸ். ஆனால் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா மினாக்சில் வாங்கிடுறாங்க ஓவர் த கவுண்டர். ஃபர்ஸ்ட் 3 to 4 days ரெசிடியூவல் ஹேர் வந்து கொட்டும். ஸோ ஒரு 10 days வந்து யூ வில் ஹேவ் ஷெட்டிங், மினாக்சில் ஷெட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணக்கூடாது, அது கொட்டுறது நல்லது தான். அதுக்கப்புறம் இட் வில் ஸ்டார்ட் பிகாஸ் மினாக்சில் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹேர் growth. Oral minoxidil and topical both. Stress level ரொம்ப அதிகமாக இருக்குன்னு if I feel after counseling or எதுன்னு தெரிஞ்சுன்னா we'll give cortisol level. அதில் தெரிஞ்சிடும் how is their stressன்னு. So if the stress hormone is very high, then first stress குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தான் பார்க்கணும். கருவேப்பிலையும் ஆம்லாவும், அதுக்கப்புறம் வந்து chia seeds, that's very good. ஏன்னா it's a very rich antioxidant and omega 3. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னா பூண்டு வைக்கிற பூண்டு இல்லை, இட் ஹேஸ் அ காம்பவுண்ட் கால்ட் அலிசன். ஸோ அந்த இடத்துல பூண்டு வச்சுட்டிங்கன்னா சில பேருக்கு இந்த இது கொஞ்சம் ஒரு இதுவாக வரும்ல, ரவுண்ட் அலோபீஷியா ஏரியாட்டா மாதிரி வரும்ல. ஸோ அலோபீஷியாவுக்கு வந்து பூண்டு வச்சிருவாங்க அங்கே. ஸோ இட் வில் கெட் இட் இஸ் அன் இரிட்டன்ட்னால அலிசன்னால இட் வில் பிகம் ரெட். ரோஸ்மேரி வாட்டர் அண்ட் ரைஸ் வாட்டர் போத் ஆர் குட். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் டாக்டர்? இது ரெண்டுமே. ரைஸ் வாட்டர் வந்து நீங்கள் வடிச்ச இதில் வந்து ஜஸ்ட் ஃபெர்மெண்டட் வடிச்ச கஞ்சி இருக்குல்ல, அது ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரே இட் அக்ராஸ் அண்ட் உடனே ஒரு 1 hour கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஷெட்டிங் ஃபேஸில் இருக்கிறாங்க, பட் யூ ஹேவ் குட் ஹேர், ஷெட்டிங் ஃபேஸில் இருக்கிறோம் அப்படின்னா வந்து இது இந்த ரைஸ் வாட்டர்லாம் இட்ஸ் ஃபைன். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டெர்மட்டாலஜிஸ்ட் நிஷா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இது எப்படி ட்ரீட் பண்ணலாம்? இப்போ அட்வான்ஸா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணாலும் அது அவங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனா வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா அட்வான்ஸா நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டா போய் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹேர் ஃபாலை எப்படி ட்ரீட் பண்ணும் டாக்டர்? முதல்ல என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஹேர் ஃபால் வந்து தே ஹாவ் ஸ்டேஜஸ். ஸோ க்ரோத் ஃபேஸ், ரெஸ்டிங் ஃபேஸ், ஷெட்டிங் ஃபேஸ்னு. ஷெட்டிங் ஃபேஸில் இட் வில் ஷெட். ஸோ இவங்க அந்த ஷெட்டிங் ஃபேஸ் வந்தோடனே ஒரு பேனிக் ஆகி அது வந்து யூ ஷுட் நாட் பேனிக். லைக் அந்த ஃபேஸ் வந்து சில பேருக்கு ஷார்ட்டாக இருக்கும், சில பேருக்கு இட் வில் பி லாங். ஸோ 6 months எப்பவுமே கேட்கறது என்னன்னா உங்களுக்கு 3 monthsக்கு மேலே இந்த மாதிரி முடி கொட்டுதா அப்படிதான். 3 monthsக்குள்ள கொட்டுதுன்னா இட்ஸ் ஃபைன், ஏன்னா ஷெட்டிங் ஃபேஸ்ல இருக்கலாம். we can find it out by hair pull test and everything. அண்ட் இல்லைனா வந்து க்ரோத் ஃபேஸில் இருக்கும்போது அவங்களுக்கு ஷெட் ஆகுது, எனக்கு 1 year-ஆவே கொட்டிட்டு தான் இருக்கு அப்படின்னா தென் இட் நீட்ஸ் அன் அட்டென்ஷன். அப்போ வந்து வில் கிவ் தெம் டெஃபினெட்லி சர்டன் பிளட் ஒர்க்ஸ். கண்டிப்பாக அயன் ஃபெரிட்டின் கொடுக்கணும், B12 கொடுக்கணும், ஹீமோக்ளோபின் எல்லாமே வில் ஹாவ் டு டூ. அண்ட் ஆல்சோ வில் கிவ் வித் த பிளேட்லெட்ஸ் பிகாஸ் இன்கேஸ் இஃப் தே ஹாவ் டு டூ PRP GFC பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா I have to know their platelets and other iron and all that. So ஒரு blood work கொடுத்துருவோம், DHT எல்லாமே will give. கொடுத்துட்டு after they come back, after knowing the deficiency, most deficientா இருக்கிறது வந்து B12, ferritin, vitamin D. இது 3மே will have to give it as a இதுவா கொடுத்துருவோம், சப்ளிமெண்டா. And also if they are like postpartumல இருக்காங்க, இல்லை வந்து இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன், டெங்கு, மலேரியா அந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போச்சு, இல்லை மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் ஒரு பிளட் லாஸ்னால ஏதாவது ஒரு சர்ஜரினால ஏதாவது ஒரு பிளட் லாஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் டீலோஜன் எஃப்லியம் சொல்லுவாங்க. தட் வில் பி தேர் ஃபார் 6 to 7 months. ஸோ ஆல் திஸ் வந்து அந்த பேனிக்காலேயே வந்து தே ஆர் கெட்டிங் பேனிக்கிங் மோர். ஏன்னா கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம்ல ஹேர் லாஸ் இருக்கும், ஆஃப்டர் லாக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த பேனிக்னால வர ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து மோஸ்ட்டாக நான் பார்க்குற பேஷண்ட்ஸ். மற்றவங்க வந்து 1 year-க்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக தட் நீட்ஸ் அன் அட்டென்ஷன். தென் வில் கோ ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து we have to correct the deficiency, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். டாக்டர், இன்னைக்கு கூகுளில் நிறைய பேர் வந்து தேடி வந்து மினாக்சிடில் வந்து ஹேர் ஃபால்க்கு ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஓவர் த கவுண்டர் மெடிக்கல் ஷாப்லேயே வந்து வாங்கி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா டாக்டர்? மினாக்சிலோட மெயின் வேலை என்னன்னா இட் வில் இன்க்ரீஸ் யுவர் க்ரோத் ஃபேஸ்.
ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா என்ன தப்பு பண்றாங்கன்னா, மினாக்சில் வாங்கிடுறாங்க ஓவர் த கவுண்டர். ஃபர்ஸ்ட் 3 to 4 days ரெசிடுவல் ஹேர் வந்து கொட்டும். ஸோ ஒரு 10 days வந்து யூ வில் ஹேவ் ஷெட்டிங், மினாக்சில் ஷெட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது கொட்டுறது நல்லதுதான். அதுக்கப்புறம் இட் வில் ஸ்டார்ட் பிகாஸ் மினாக்சில் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹேர் growth. ஓரல் மினாக்சில் அண்ட் டாபிக்கல் போத். ஓ ஓகே. ஸோ இப்போ பொதுவாகவே சொல்றது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணவே கூடாது, கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதால growth ஆன ஹேர் எல்லாமே திரும்ப கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் உண்மை டாக்டர்? ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் மினாக்சில், ஃபார் ஆல் த மெடிகேஷன்ஸ். நீங்க அப்ரப்டா ஸ்டாப் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இட் வில் ட்ரிகர் பண்ணும் ஹேர் லாஸ். ஸோ நம்ம வந்து மினாக்சில் டேப்பர் பண்ணலாம். நீங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டேப்பர் இட் ஆஃப் டு 3 days, then 2 days, then at least once a week or twice a week you use it, and you can combine that with some peptide or caffeine solution. So வந்து that will help. ஸோ அந்த மினாக்சிடில் யூஸ் பண்றதுலேயே வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதை பத்தி ஒரு ஐடியா? மினாக்ஸ் வந்து டாபிக்கல் மினாக்சில் வந்து இஃப் யூ ஹேவ் dandruff, வெரி சென்சிட்டிவ் ஸ்கேல்ப், டெஃபினட்டா யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் வில் காஸ் ட்ரைனஸ், மோர் ட்ரைனஸ் இருக்கறனால பெட்டர் டு அவாய்ட் ஃபார் தோஸ் பேஷண்ட்ஸ். தென் வி கேன் ரீப்ளேஸ் இட் வித் அதர் ப்ரோகேப்பிள், கெஃபீன் லோஷன்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க மினாக்சிடில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாபிக்கல் யூஸ் பண்ணலாம். only we should not use oral. Okay. It is a medication for BP. It won't cause you high pressure. It is a medication, but we don't take a chance because அவங்க already BP tablet எடுத்துட்டு இருப்பாங்க. So we don't give it a chance of adding more tablet minoxidil. இந்த அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு will start finasteride or dutasteride. So இதுல percentages எல்லாம் இப்போ நிறைய அவைலபிளா இருக்கு. இப்போ யாரெல்லாம் என்ன மாதிரியான அளவுல எடுத்துக்கலாம்? Women வந்து 5%. not more than that, because மினாக்ஸ் யூஸ் பண்ணும்போது மற்ற இடத்துல எல்லாம் முடி வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது பட்டுது நான் பட்டா மட்டும் இல்லைன்னா கூட. ஸோ வந்து 5% or 2%. For men 10%. Yeah. So minoxidil அப்படிங்கிறது எந்த அளவு நம்ம யூஸ் பண்ணணும்? இப்போ பெர்சன்டேஜ் நீங்க சொன்னீங்க, இப்போ 5% ஃபீமேல் அப்படின்னா அதுல இருந்து என்ன அமௌண்ட் நம்ம வந்து டெய்லி அப்ளை பண்ணணும்? So we can use according to the scalp size தான், we can use 5 to 6 pumps. ஆனா ரொம்ப மசாஜ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு comb it with a wooden comb and sleep. No massaging with minox. ஏன்னா it won't, அதனால தான் penetrate ஆகும்லாம் இல்லை. So no need to massage, just apply it, comb it and sleep. இப்போ ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, தூக்கம் இல்ல, இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்க மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணும்? Yes, definitely it will help. But என்ன அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு we'll have to combine with in-clinical therapy like exosomes or PRP, GFC and all that. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நீங்க சொன்னீங்க, இன்டர்னலா வேற ஏதாவது மினாக்சிடில் இருக்கா டாக்டர்? இன்டர்னல் டேப்லெட் மினாக்சிடில், எஸ் டேப்லெட் மினாக்சிடில் இருக்கு. அது நம்ம எப்படி கன்சியூம் பண்ணணும், என்ன லெவல்ல எடுத்துக்கணும், என்ன டைமிங்ல எடுத்து? We start with 2.5 mg and we'll ask them according to their என்ன ஸ்கேல்ல இருக்காங்க ஆஃப் ஹேர் ஃபால்னு பார்த்துட்டு டெய்லி எடுத்துக்கணுமோ ஆல்டர்னேட்டிவ் எடுத்துக்கணுமான்னு பார்க்கணும் ஆஃப்டர் ஃபுட், இந்த மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன். இது சூவபிள் மாதிரி இருக்குமா? இட்ஸ் டேப்லெட். ஓகே. ஸோ இதுவுமே எவ்வளவு நாள் எடுக்கணும் டாக்டர்? இதுக்கு ஏதாவது அளவு இருக்கு? இதுவும் நாங்க வந்து ஆஃப்டர் லைக் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் வில் டேப்பர் பண்ணி டேப்லெட் ஸ்டாப் பண்ணிடுவோம். வில் ஆஸ்க் them to continue topical. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்கிறது நார்மல், எந்த லெவலுக்கு அப்புறம் ஹேர் ஃபால் இருக்கும்போது கட்டாயம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்? 45 to 50 for men, 100 strands per day for women. It's normal. ஆனா வந்து 100 strands எல்லாம் வந்து வராது மோஸ்டா. ரொம்ப if they are in like very low hemoglobin, very low iron and ferritin இருக்கவங்களுக்கு தான் அப்படி வரும். So if it's coming like that and அப்படி வருதுன்னா definitely it needs an attention. But அதுக்கே வந்து அந்த 50 அப்படி இருக்கும்போதே நிறைய பேர் எண்ணிட்டுலாம் வந்து சொல்லியிருக்காங்க மேம் எனக்கு இவ்வளோ வந்து. ஸோ வந்து எஸ், ஸோ திஸ் இஸ் நார்மல். பட் even a small இது வந்து they get panickல. ஸோ ஓகே. ஸோ பொதுவாக இப்போ ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதுக்கு அதோட ரூட் காஸ்ட் என்னெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்கு? நீங்க சொன்னீங்க டெங்கு, மலேரியா மாதிரி ஃபீவர்ஸ் வருது, இல்லை விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கு, அதனால வரலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஹேர் ஃபால் காஸ் பண்ண மாதிரி. இப்போ எவ்வளோ நாள் ஒருத்தங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும்? இதுக்கு வந்து we give something like cortisol level கேட்போம். if I எனக்கு அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு if I feel after counseling or இது எனக்கு தெரிஞ்சுன்னா we'll give cortisol level. அதுல தெரிஞ்சிடும் how is their stressன்னு.
ஸோ இஃப் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இஸ் வெரி ஹை தென் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் டெல் தம் எனி ஸ்கின் டிசீஸ் எனி ஹேர் வந்து நார்மலாகவே ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் மோஸ்ட்டாக வந்து உங்கள் ஸ்கின்லையும் ஹேர்லையும் சீக்கிரமாக தெரிஞ்சிடும். யூ கெட் ப்ரீ மெச்சூர் கிரேயிங், சீக்கிரமாக வந்து வெள்ளையாயிடும் முடி இஃப் யூ ஹேவ் மோர் ஸ்ட்ரெஸ். ஸோ அது வந்து டெஃபினெட்லி அ வெரி பிக் காஸ் தான். இதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்படின்னா இனிஷியல் கொஞ்ச நாள் மட்டும் ட்ரீட் பண்ணாலே போதுமா, இல்ல ரெகுலர் ரொட்டீன் ஏதாவது நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கட்டாயம் தேவையா டாக்டர்? எப்படின்னா லைக் ஹவ் யூ ஆர் டேக்கிங் கார்டியாக் மெடிகேஷன்ஸ், how you are taking BP medications, அதே மாதிரி தான். this is not a permanent thing. See, கண்டிப்பா வந்து ஒரு ஜென்ரலா இப்போ ஸ்கின் இப்போ ஹேருக்குன்னா யூ ஹாவ் டு யூஸ் அ பர்டிகுலர் ஷாம்பூ, டோன்ட் கீப் சேஞ்சிங் ஷாம்பூ. ஆர் இஃப் யூர் டெய்லி வாஷ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா தென் யூ ஹாவ் டு யூஸ் அ சல்ஃபேட் ஃப்ரீ pH பேலன்ஸ்ட் ஷாம்பூ. அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹாவ் dandruff, டோன்ட் அது வந்து நீங்க அதை அலட்சப்படுத்தாம அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணுங்க. ஆனா அந்த dandruff ட்ரீட் பண்ணாலே ஹேர் லாஸ் கம்மியாயிடும். ஸோ ஆல் திஸ் இஸ் தேர். And for skin, of course, adeda gentle cleanser, moisturizer, sunscreen போதும். If you have any concern, targeted acne இருக்கு அந்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி will do. But it is not anything நீங்க ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிடலாம், அப்படி கிடையாது. ஓகே. ஸோ இப்போ ஹேர் க்ரோத்துக்கான ஃபுட்ஸ் அப்படின்றத கூகுளில் நிறைய பேர் வந்து தேடி இருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஹேர் க்ரோத்துக்கான ஃபுட்ஸ் அப்படின்னே தனியாக ஏதாவது இருக்கா டாக்டர்? இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆம்லா இஸ் அ வெரி குட், அது இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் ப்ரீமெச்சூர் கிரெயின். ஆம்லா அண்ட் கரி லீவ்ஸ், கருவேப்பிலையும் ஆம்லாவும். அதுக்கப்புறம் வந்து சியா சீட்ஸ், தட்ஸ் வெரி குட். ஏன்னா இட்ஸ் அ வெரி ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் omega 3 இருக்கிறதுனாலே இட் இஸ் அ வெரி குட் to have it early in the morning, empty stomach. இது ரெண்டுமே when you have it is really good and it has shown good results also. And also collagen ku vandu you can start your bone broth, but bone broth then I say it's mutton bone broth, not chicken, mutton bone broth. And also this on எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னா பூண்டு வைக்கிற பூண்டு இட் ஹேஸ் அ காம்பவுண்ட் கால்ட் அலிசன். ஸோ அந்த இடத்துல பூண்டு வச்சுட்டீங்கன்னா சில பேருக்கு இந்த இது கொஞ்சம் ஒரு இதுவா வரும்ல, ரவுண்ட் அலோபீஷியா ஏரியாட்டா மாதிரி வரும்ல. ஸோ அலோபீஷியாக்கு வந்து பூண்டு வச்சிருவாங்க அங்க. So it is an irritantனால அலசன்னால it will become red. கண்டிப்பா அந்த இடத்துல வந்து intralesional steroids போடாம nothing will happen. You have to treat it. அது வந்து main cause stress தான். So காம்ப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கிறது இன்னும். Yeah, putting onion juice and all that. நிஜமாவே இந்த ஆனியன் ஜூஸ் எல்லாம் ஹேர் க்ரோத் ஆகும்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ஆனியன் ஜூஸ் I am not because I didn't even try it. ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல்னால. பட் ரோஸ்மேரி வாட்டர் அண்ட் ரைஸ் வாட்டர் both are good. சரி, இது எப்படி யூஸ் பண்ணலாம் டாக்டர் இது ரெண்டுமே? ரைஸ் வாட்டர் வந்து நீங்க வடிச்ச இதுல வந்து ஜஸ்ட் ஃபெர்மெண்டட் வடிச்ச கஞ்சி இருக்குல்ல, அது ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரே இட் அக்ராஸ் அண்ட் உடனே ஒரு 1 hour கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. ரோஸ்மேரி வந்து ஆஃப்டர் பாத் லாஸ்ட் ரின்ஸா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஃபோர் பாத் கீப் இட் ஃபார் ஓவர் நைட். அண்ட் ஓவர் நைட் வைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரோஸ்மேரி இஸ் அன் இரிட்டன் தான். ஜஸ்ட் ஒரு 3 to 4 hours வச்சுட்டு யூ கேன் வாஷ் இட் ஆஃப். அண்ட் இதுவும் வந்து இஃப் யூ ஹேவ் மேஜர் ஹேர் ஃபால் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். லைக் சும்மா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஷெட்டிங் ஃபேஸ்ல இருக்கிறாங்க, பட் யூ ஹேவ் குட் ஹேர், ஷெட்டிங் ஃபேஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த ரைஸ் வாட்டர்லாம் இட்ஸ் ஃபைன். You can use it for the face also. Nothing will happen. Okay, so இன்னைக்கு நிகழ்ச்சியில ஹேர் ஃபால்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு, மெடிக்கலா நம்ம இதை எப்படி பார்க்கணும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்றத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you.